தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். விஜய் அவர்களுடைய அமைச்சரவை விரிவாக்கப்பட்டிருக்கிறது. 33 அமைச்சர்கள் கொண்டோர் இன்று பதவியேற்கின்றனர். பார்த்தோம் 10 பேர் ஏற்கனவே பதவியேற்ற நிலையில இன்னைக்கு மீத 23 பேர் பதவியேற்றனர். அவர்களுக்கான இலாக்காக்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது இதோடு நிற்கவில்லை. அடுத்ததாக இரு கட்சிகள் இணைய இருக்கின்றன அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. மறுபக்கத்துல இதன் மூலம் கூட்டணி ஒன்று உடைந்திருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. இன்னொரு புறமாக ஒரு தரப்பின் ஆசைக்கு முற்றுப்புள்ளி அல்லது கதவு தற்போதைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. என்ன நடக்கிறது, பின்னணி தகவல்கள் என்னென்ன, நமது ஆசிரியர் இன்று நம்மோடு இணைய வழியாக இணைகிறார். வணக்கம் சார். 7 சென்ஸ்ல முதல் விஷயமா நம்ம பார்க்கும்போது விரிவாக்கப்பட்ட அமைச்சரவை அப்படின்றதுதான் வந்து நிற்கிறது. அமைச்சரவை விரிவாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அமைச்சரவையில யார் யாரும் பார்த்தோம். அதுல பின்னர் வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் இலாக்கான் வந்தது. அதுல பல துறைகளை காணோமே, இதுல ஒதுக்கப்பட்டதை தாண்டி சிலதர இருக்கே அப்படின்னு கேள்விகள் வந்தது. அப்புறம் அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்னு வந்தது. இதற்கு இடையே வந்து எந்தெந்த கட்சிகள் உள்ளே வரும், வெளியிருந்த ஆதரவு, உள்ளிருந்த ஆதரவு, கூட்டணி கட்சியை உடைத்து கொண்டு கூட்டணிக்குள் வருவது அப்படின்னு பல கணக்குகள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு வழியா இன்று வந்து இந்த பதவியேற்பு நடந்திருக்கிறது. 23 பேர் பதவியேற்றிருக்கின்றனர். இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துடன் மொத்தமாக பார்க்கும்போது 7 பேர் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றத பார்க்கிறோம். சிறு வயது இளைஞர்களாக பலர் இருக்கிறார்கள். முதல் டைம் தான் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். 4 பேர் பெண்களாக இருக்கின்றார்கள். இந்த ஓவரால் இந்த அமைச்சரவை விரிவாக்கம், இந்த டோட்டல் எபிசோட் உங்க பார்வையில் எப்படி? நிறைய விஷயம் சொல்லிட்டே வந்தீங்க. ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டீங்க. 2 பிராமணர்கள் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அமைச்சரவையில் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமா நம்ம வந்து இதை ஓவராலாவே நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கிறேன், நினைவுல இருக்கும். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த சிஸ்டத்தை புரிந்து கொண்டே வருகிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். பேசிக்கலா நமக்கு வந்து உடனே அமைச்சர் ஆகணும் அப்படின்னா பரவாயில்லைங்க, 10ஆம் தேதி ஆயிக்கலாம். உடனே எல்லாருக்கும் துறை ஒதுக்கணும் அவசியமே இல்லைங்க. 4 நாள் கழிச்சு 14ஆம் தேதி துறை ஒதுக்கிட்டா போதும். உடனே வந்து எல்லா 48 துறைகளுக்கும் அமைச்சர் வந்து ஒதுக்கணும் அவசியம் இல்லைங்க. இன்னொரு 15 நாள் கழிச்சு நம்ம வந்து 23ஆம் தேதி வாக்கிலே நம்ம வந்து 21ஆம் தேதி வாக்கிலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்குதான் வந்து 23 அமைச்சர் பெருமக்கள் பதவியேற்று ஒட்டுமொத்தமா 33 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க பாக்குறோம். அதுல வந்து அதிகமான பட்டியலத்தவர்கள் வந்திருக்கிறாங்கிறத முக்கியமா கவனிக்க வேண்டியது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு நினைவு இருக்கும், பட்டியலத்தவர்கள் வந்து அமைச்சர் ஆனாங்கன்னா கேரண்டியா அவங்களுக்கு வந்து ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. இந்த முறை 7 பேர் இருக்கிறாங்க. நாளை வந்து 8வது ஆளா திரு வன்னி அரசு அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார். அப்ப வந்து 8 பட்டியலத்துறை அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நாம கேள்விப்பட்ட தகவல்படி திரு வன்னி அரசு நாளை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார். சோ உயர்கல்வியை வைக்க போகிறவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர். சோ பட்டியலத்தவர்களுக்கு அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டதை போல படி படிப்பி, கற்பி கற்பிக்க, கல் கற்பிக்க வை அப்படிங்கிற அந்த சென்ஸ் அதைதான் முழுமையா உள்வாங்கி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அண்ட் பட்டியலத்தவர்களுக்கு இணையாக புறந்தள்ளப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இழிவுபடுத்தப்பட்டவர்கள், உண்மையான தீண்டாமையை வந்து இந்த பக்கம் தான் வச்சிருக்க பாக்குறோம். குறிப்பா அரசியல் தீண்டாமை பிராமணர்கள் பக்கம் அதிகமா இருந்ததை பாக்குறோம். 2 பட்டியலத்தவர்களுக்கு 2 பிராமணர்களுக்கு வந்து சீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம 2 பேரையுமே அமைச்சராக்கியது வந்து ரொம்ப முக்கியமான தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடும். அதை தாண்டி இது வந்து செய்வேன் அப்படின்னு அவர் செஞ்சிருக்கிறது வந்து பட்டியலத்தவர்களுக்கு 7க்கு 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதும் சரி, பிராமணர்களுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர் இடம் கொடுப்பதும் சரி, மிக முக்கியமான மூவ். மற்றபடி நீங்கள் வந்து பெரும்பாலானவர்கள் முதல் முறைன்னு சொன்னீங்க. ஒரே ஒருவர் தவிர எல்லாருமே முதல் முறை தான். திரு புசி ஆனந்த் மட்டும்தான் வந்து புதுச்சேரியில புசி அப்படிங்கிற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். உங்களுக்கு தெரியும், புதுச்சேரிங்கிறதே ஒரு 19-20 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட ஊர் தான். அதுல ஒரு எம்எல்ஏ வாழ்ந்த போது அது கணக்குல வந்து சேர்க்க வேண்டியதில்ல. நம்ம தமிழகத்துல டி நகர்ல சென்னையில திரு ஆனந்த் அவர்கள் போட்டிட்டு வென்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அவர் உட்பட திரு செங்கோட்டையன் அவர்கள் தவிர்த்து எல்லாருமே வந்து முதல்ல தான் வந்து நிக்கிறாங்கன்னு பாக்குறோம். அமைச்சர் வந்திருக்கிறவங்க. சோ 33 பேர்ல 32 பேர் முதல் முறை அமைச்சர்கள், முதல் முறை எம்எல்ஏ, அவங்க எல்லா பேருமே அவங்களுக்கு வந்து நிக்குதுன்னு பாக்குறோம். அதனால வந்து ஒரு ஃப்ரெஷ் மினிஸ்ட்ரி வந்து
அமைக்கப்படுறதுல பெரிய விஷயம் தான். ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் எம்ஜிஆரா ஆவாரா, எம்ஜிஆரா கருதப்படுவாரான்னு கேட்டபோது நான் சொன்னேன், வெற்றி பெறுவதில் இல்லை எம்ஜிஆரின் தத்துவம், ஆட்சி நடத்துவதில் இருக்கிறது அப்படின்னு. அதுபோல வந்து இந்த அமைச்சர் பெருமக்களுக்கு அப்படிதான். இது போன்ற இளையவர்களை கொண்ட அமைச்சரவைங்கிறதும் கூட நிறைய நம்ம பார்த்திருக்கோம். இஃப் ஐ எம் நாட் ராங், காமராஜர் அவர்களுடைய அமைச்சரவையிலேயே பூவராகன் அப்படிங்கிற ரொம்ப இளவயது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக்கப்பட்டார். திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மிக இளவயது திருமணத்திற்கு முன்னாடியே திரு திருநாவுக்கரசர் அவர்கள் சட்டசபை துணை சபாநாயகராக நியமிக்கப்பட்டார். விஐடி விஸ்வநாதன் என்று அழைக்கப்படக்கூடிய ரொம்ப இளைவயது அமைச்சராக இருந்தார். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு அறுதி இப்ப நம்ம பாக்குறோம். இந்த சட்டமன்றத்துடைய சராசரி வயசே 51 குறைஞ்சிருக்கு பார்த்தோம். தமிழக முதலமைச்சருடைய வயசு தான் சட்டமன்றத்துடைய சராசரி வயசாவே இருக்குன்னு பாக்குறோம். அந்த அளவுக்கு யங் அசம்பிளியே இருக்கும்போது ஆப்வியஸா அதோடைய ரெப்ரசன்டேஷனா 28 வயதுல கமலி அவங்க தான் இளவயது அமைச்சரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளதே இளவயது. அவினாசியில திரு எல் முருகனை தோற்கடித்து வென்றவர். ஆமா. அப்ப கமலி அவர்கள் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய இளவயது சட்டமன்ற அமைச்சராக வந்திருக்கிறாங்க. அதே போல கவுண்டம்பாளையத்துல வென்றவங்க 29 வயசுன்னு நினைக்கிறேன் அந்த அம்மா. அதே போல 30 வயசுல வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களும் உள்ளடக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து அமைச்சர் பெருமக்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. இவர்கள் வந்து வென்றது இறைவனுடைய கருணை, அமைச்சரானது திரு விஜய் அவர்களுடைய கருணை. அதை தாண்டி இவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதா நம்ம வந்து அவர்கள் இந்த ஆட்சிக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் எவ்வளவு பெருமை சேர்த்து தருகிறார்கள் பார்க்கிறோம். நம்ம வந்து மின்சாரத்துறை அமைச்சராக, சட்டத்துறை அமைச்சராக, சிறைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் மின்துறையில வந்து ஆய்வு மேற்கொண்டு எந்தவித உணர்ச்சிப்படாமல் இப்போதைக்கு கட்டண உயர்வு கிடையாது, அதே சமயம் மின்வெட்டு வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, ஒரு கிலோ நிலக்கரியில எவ்வளவு பெஸ்ட் அவுட்புட் எடுக்க முடியும், கொள்முதல்ல எப்படி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர முடியும், எந்த விதமான புரோக்கர்ஸுக்கும் இந்த பில்டிங்குள்ளேயே வேலை இல்லாம முழுக்க டிரான்ஸ்பரண்டா ஒரு போர்ட்டல் ஒண்ணு கிரியேட் பண்ணி அதன் மூலமாகவே பில்டிங் உட்பட எல்லாமே நடக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் செய்வோம் சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அடையாளமாக கடந்த 24 மணி நேரத்துல 2 உயரதிகாரிகள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது போல அமைச்சர்களுடைய செயல்பாடுதான் ஒரு அரசுக்கு பெருமை தேடித்தரும். அமைச்சர்கள் நியமனம் அல்ல. அதை பதவியேற்றிருக்கக்கூடிய 32 பேர், முதலமைச்சர் தவிர்த்த 32 பேரும் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து இந்த அமைச்சரவையுடைய ஆட்காலத்தையும் கூட்டும், தமிழக முதலமைச்சருடைய கீர்த்திக்கும் பெருமை சேர்க்கும். ஓகே சார். இந்த விரிவாக்கப்பட்ட அமைச்சரவை கூட பார்க்கும்போது அடுத்ததா செங்கோட்டையன் அவர்களுடைய இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் வந்து நிதி அமைச்சராக இருப்பார் என முதலில் வந்து இலாக்கா ஒதுக்கப்பட்ட போது வந்தது. தற்போது இந்த அமைச்சர் விரிவாக்கத்திற்கு பிறகு அவர் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக அந்த இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி புரோட்டோகால்லையும் அவரோட சீனியாரிட்டிக்கு ரொம்பவே கீழே இருக்கு அப்படின்றத பாக்குறோம். 4வது இடத்துல இருக்காரு. அதே போல புதிதாக வந்திருக்கக்கூடிய ஆர்கே நகர் எம்எல்ஏ அவர் வந்து மரிய வில்சன், அவரிடம் வந்து நிதித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பட்ஜெட்டை மரிய வில்சன் தான் தாக்கல் செய்ய இருக்கிறார். வரக்கூடிய அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்டை அவர் தான் தாக்கல் செய்ய இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த இலாக்கா போர்ட்போலியோ ஷிஃப்ட் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? புதுமுகத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன கணக்கு? உங்களுக்கு தெரியும், அதாவது அமைச்சரவையுடைய புரோட்டோகாலுக்கும் அமைச்சர்களுடைய துறைக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம வந்து அமைச்சருடைய புரோட்டோகால்ல திரு மன்னிக்கணும், திரு செங்கோட்டையனுடைய புரோட்டோகால் வந்து 4வது இடம் தாண்டி போகாதுன்னு நினைக்கிறேன். தமிழக முதலமைச்சர், அதற்கு அடுத்து வந்து திரு ஆனந்த் அவர்கள், அதற்கு அடுத்து திரு ஆதவர்ஜனா அவர்கள், அதற்கு அடுத்து அருண்ராஜ் அவர்கள், அதற்கு அடுத்து 5வதாக நம்ம டாப்ல இருந்து 5th பிளேஸ்ல திரு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். அதில் மாற்றம் இருக்காது என்றே கருதுகிறேன். பட்ஜெட்லயோ பட்ஜெட் அலோகேஷனே பண்ணக்கூடிய நிதித்துறையோ இன்னும் முக்கியமான துறைகளை வைத்திருந்தால் கூட புரோட்டோகால் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. அமைச்சரவை வரிசையா நிக்கிறாங்க புரோட்டோகால்ல, பிரைம் மினிஸ்டரை, பிரசிடென்ட, கவர்னரை வரவேற்கும் போது, சட்டசபை நிகழ்ச்சிகள்ல, அரசு நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி வரும்போது அந்த வரிசை எண் வந்து ஒருத்தருக்கு பின் ஒருத்தருங்கிறதா இருக்கும். அதுல திரு மரிய வில்சன் தமிழகத்துடைய புதிய நிதியமைச்சருக்கு வந்து திரு செங்கோட்டையனுக்கு பிறகுதான் இருக்கும் என்று கருதுகிறேன். அப்படித்தான் தகவல் தெரிவிக்கிறேன். அது வேற, இது வேற. வருவாய் துறை வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஈஸியானது இல்ல. நிதித்துறையாவது நீங்க வந்து நிதி ஃபண்ட் அலோகேஷன்ல நீங்க சமாளிக்க முடியும். செக்ரட்டரி வச்சு நீங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஸ்மார்ட்டான செக்ரட்டரி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ம அழகா ஹேண்டில் பண்ணிட முடியும். அலோகேஷன் தான் எவ்வளவு வருது, எவ்வளவு போகுது, எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறது. பிளஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ஸுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்து மாத்துவாங்க. அது
முதலமைச்சர் தீர்மானிக்கப்படுற அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைங்கிறது உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கிறது தெரியும். எவ்ரி டிசம்பர்ல நம்ம வந்து பெரு வெள்ளங்களை சந்திக்கிறோம். அண்ட் நம்ம ஊர்லங்கிறது இது வந்து ஒரு 2005க்கு பிறகே நமக்கு வந்து இந்த வெள்ளம், இந்த சுனாமி, இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்குங்கிற பாக்குறோம். அதனால அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தேவைப்படுது. வருவாய்த்துறை உங்களுக்கு தெரியும், கலெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அலுவலகமும் வந்து அவங்களுக்கு கீழே தான் வரும். டிஆர்ஓ, ஆர்டிஓ அது மாதிரி எல்லாமே கீழே வரைக்கும் நீங்க வந்து தாசில்தார் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதனால வந்து அது ரொம்ப முக்கியமான துறை தான், வந்து சாதாரணமான துறை இல்லை. அந்த துறையுடைய அமைச்சரா இருக்கிறதும் அந்த சட்டமன்றங்களும் அவர் கொடுத்திருக்காங்க. ஒரு அனுபவம் உள்ளிலேயே அசம்பிளில வந்து ஒரு நல்ல சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இன்னைக்கு கூட அசம்பிளில அவர் தான் இருக்கிறாருங்கிற பாக்குறோம். அதனால வந்து அவருக்கு அந்த துறையை ஒதுக்கி இருக்காங்க. அதனால இது வந்து ஒரு பதவி பறிப்பு என்றோ தகுதி குறைப்பு என்றோ கருதுவதற்கு இல்லை. ஓகே. அதே போல இன்னொரு விமர்சனம் வந்திருக்கிறது. அதே இதுல பல அந்த துறை சார்ந்தவர்கள் இருக்கும்போது மரிய வில்சன் அவர்களுக்கு கொடுத்திருப்பதும் இன்னும் விவாத பொருளாக இருக்கிறது நிதித்துறை. அப்படி நம்ம அவருக்கு அந்த குவாலிபிகேஷன்ஸை பொறுத்து தான் கொடுக்கணும், இது போன்ற கணக்குகள் எல்லாம் வருது. விமர்சன பார்வை இட்ஸ் டூ ஏர்லி டு காலா, இல்ல இது எவ்வளவு ஏர்லியோ லேட்டோ கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுல டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் மருத்துவராகவும் இருக்கிறார், சுகாதாரத்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். ஒரு சட்டமன்றத்துல எம்பிபிஎஸ்ஏ இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்யறது? நம்ம வந்து சுகாதாரத்துறை செயலராக இருந்த தற்போதைய முதன்மை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் அவர் கால்நடைத்துறையுடைய டாக்டரா தான் இருக்கிறார். அவர் எம்பிபிஎஸ் எம்டி படிச்ச டாக்டர் இல்ல, இஃப் ஐ எம் நாட் ராங். சோ வந்து இவர்கள் தான் அங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நமக்கு நிதியமைச்சராக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் கூட, அவர் நிதியமைச்சராக இருந்த போது அவர் எப்படி பைனான்ஸ் படிக்கலையே, சிஏ முடிக்கலையேன்னு நம்ம யாருமே கேட்கல. அதனால வந்து அந்த இடத்துல அவர் புரோட்டோகால்ல நம்பர் 1 இருந்தாருன்றனால அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதே போல முன்பும் பார்த்தோம்னா உங்களுக்கு அன்பழகன் அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி வந்து இப்போ பிடிஆர் பழனிவேல் கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பிடிஆர் பழனிவேல் கொடுக்கும் போது அவருடைய ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ப புரோட்டோகால்ல 11வது இடத்துல இருந்தாலும் அவரிடம் கொடுக்கப்பட்டது நிதியமைச்சர். அது போல இது தேடி கொடுத்திருக்காங்க, பின்னாடிதான் இருக்காரு அவர் புரோட்டோகால்ல. பட் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பிடிபட முடியாம விமர்சன பொருளா இருக்கு. அதனால கேட்க நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், புரோட்டோகால்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற. நிதியமைச்சராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு பிடிஆர் பழனிவேல் அறிஞ்சிருந்தார். அவர் வந்து செகண்ட் டைம் தான், ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, பெரிய ஏஜும் கிடையாது, ரொம்ப சின்ன வயசு தான். ஸோ அவருக்கு வந்து நிதி பின்புலம் இருக்குன்னு சொன்னா அந்த நிதி பின்புலமும் பெருசா சிலாகிக்கப்பட்ட பின்புலம் அல்ல. அவர் வேலை பார்த்த கம்பெனிலாம் திவாலாச்சு அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். பிறகு அவர் மாற்றப்பட்டார் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடக்கூடாது. நிதியமைச்சராக மாற்றப்பட்டார் பாக்குறோம். சோ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புரோட்டோகால் ஒரு ப்ராப்ளம் இல்ல. அது நீங்க 28வது அமைச்சராக இருந்தாலும் அதை செய்ய முடியும். நிதித்துறைக்குன்னு ஒரு அலோகேஷன் கிடையாது, நிதித்துறை தான் அலோகேஷன் பண்ணக்கூடியது. அதனால வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருந்த பள்ளிக்கல்வித்துறையை கையாண்டார். 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு. ஆனா ஒரு புரோட்டோகால்ல பல சீனியர் அமைச்சர்கள், நேருல இருந்து, பெரியசாமில இருந்து, துரைமுருகன்ல இருந்து பல சீனியர் அமைச்சர்களுக்கு பின்னாடிதான் இருந்தார். சோ வந்து அதோடைய நிதி வேல்யூ, அதோடைய புரோட்டோகால், அதோடைய துறை, இது எல்லாமே வேற வேற டிபார்ட்மெண்ட், வேற வேற ஏரியான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லை. தென் வந்து நிதித்துறையில் வந்து கொடுக்கலாமா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல அதிகாரிகளை சரியாக நியமித்துக் கொண்டால், உங்களுக்கு தெரியும், திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போது, திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பள்ளிக்கல்வித்துறை செயலராக இருந்த போது தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இவங்க அமைச்சராக இருக்கும்போது செய்யப்பட்டதுன்னு பாக்குறோம். அப்ப அதனால வந்து இந்த எக்ஸ்பர்டைஸ் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா, இருந்தா வேல்யூ அடிஷன், அதுல மறுக்கிறதுக்கு இல்ல. ஒரு டாக்டரே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தா நிச்சயமாக ஒரு வேல்யூ அடிஷன் தான். பட் நம்ம பாக்குறோம், ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம், பள்ளி கல்வியை தாண்டாத காமராஜர் வந்து இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராகவே இருந்திருக்கிறாரு. கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர்னு பலர் பள்ளி கல்வியை தாண்டாதவர்கள் பாக்குறோம். அவர்களும் ஆகச்சிறந்த அரசுகளை கொடுத்திருக்கிறாங்க, ஆகச்சிறந்த திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க, கொண்டு இருக்காங்க பாக்குறோம். அதனால இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து வெறும் படிப்புனால வரக்கூடியது இல்லை. அண்ட் இதுல பைனான்ஸ் மினிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணுறதுனால அதுல ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. கணக்குகள் வந்து நீங்க டேலி பண்ணாம அது போகாது. சிறந்த நிதித்துறை செயலர், இணை செயலர், துணை செயலர், நிறைய பேர், பெரிய ஒரு டீம் இருக்கும். அது எல்லாமே உள்ள எக்ஸல்ல ஒர்க் பண்ணக்கூடிய வேலைகள் தான். அது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அப்கோர்ஸ் ஹெக்டிக், நம்ம வந்து அதோட சொல்லுவோம், அது ஒரு மேட்டரே கிடையாதுங்க அப்படிங்கிற விஷயம் இல்லை. புரோட்டோகாலை பத்தி அதுல வந்து இப்படி ஒரு கான்ஃபிளிக்ட் வந்திருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை.